Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கிறோம் என சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நடைபெறும் பாஜக கூட்டணி கூட்டத்திலும் அவர் பங்கேற்க இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினார். அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். இந்த தேர்தலில் தங்களுக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி என்றும் தங்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி என்றும் அவர் தெரிவித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்த நிலையில் பாஜக கூட்டணியில்தான் தான் தொடர்வதாக சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பாஜக கூட்டணியில தான் இருக்கே அப்படிங்கறத சந்திரபாபு நாயுடு மீண்டும் உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சற்று நேரத்திற்கு முன்பாக தான் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினாங்க. அதுல இந்த விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடைய கட்சி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில தான் இருக்கும் அப்படிங்கறத மீண்டும் உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. இப்ப காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டமா என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல் இரண்டிலுமே சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தே போட்டியிட்டது. ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலிலும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதைத் தவிர மக்களவை தேர்தலிலும் பாரதிய ஜனதா, தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா ஆகிய 3 கூட்டணி கட்சிகளுமே வெற்றியை கண்டிருக்கின்றன. இத்தகைய சூழலில்தான் சந்திரபாபு நாயுடு ஆதரவு மத்திய அரசுக்கு மிகவும் முக்கியம். பாரதிய ஜனதா தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைய வேண்டுமென்றால் அதற்கு சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவு இன்றியமையாதது என கருதப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறேன், அந்த கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்கிறேன் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்கு காரணம் நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் சந்திரபாபு நாயுடுவை தங்கள் பக்கம் கவர முடியுமா, நிதிஷ்குமாரை தங்கள் பக்கம் இழுக்க முடியுமா என பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையாது என்கிற சூழல் நிலவுகிறது. மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவிலே வெளிவந்திருக்கும் முடிவுகள் இத்தகைய எண்ணிக்கையை தான் அளித்திருக்கின்றன. ஆகவேதான் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு தங்கள் பக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என அந்த கட்சி விரும்புகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக தெலுங்கு தேசம் நீடிக்க வேண்டும் என விரும்புகிறது. அதே சமயத்திலே காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியை எப்படியாவது முறிக்க வேண்டும், சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என முயற்சி செய்து வருகின்றன. இத்தகைய சூழலில்தான் சந்திரபாபு நாயுடு நான் டெல்லிக்கு புறப்படுகிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனையில் கலந்து கொள்கிறேன் என சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதே போலவே நிதிஷ்குமாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனையில் கலந்து கொள்ள பீகார் மாநிலத்திலிருந்து விமானம் மூலமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று மாலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை நடக்கும்போது அதிலே நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு அளிப்பார்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கு ஆதரவை வலியுறுத்துவார்கள் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலையிலே எந்த அளவுக்கு இது உண்மை என்பது தெரியவரும். இப்போதைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வரப்போவதை அறிவித்திருக்கிறார். அதே போல நிதிஷ்குமாரும் டெல்லிக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்று மாலையிலே இந்த 2 முக்கிய தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். ஆனந்தி, சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கூட்டணியில்தான் தொடர்கிறேன் என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இது குறித்து அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். அதில் அவர் பேசியவற்றை பார்க்கலாம். Don't bother. No. Hear me, I say. You are very loud. You want news always.
I am also experienced. I have seen so many political changes in this country. We are in NDA. I am going for NDA meeting. In course of time, anything we'll report to you. Thank you. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.